ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகு வச்சு அடை ரெசிபி பண்ணலாம். இதுக்கு நம்ம வரகு 1 கப் எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு 1/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், பாசி பருப்பு 1/4 கப், உளுந்தம்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த வரகு அரிசியை ஔவை அதியமான்கிட்டயே கேட்டு வாங்கினதா ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்தது, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கால்சியம் நிறைந்ததுங்க வரகரிசி. இதை வாரத்தில் ஒரு முறை நம்மளோட உணவு பழக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் வலுப்படும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும், உடல் பருமன் குறையுங்க. அதனால நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, 4 hours ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். போது இது கூட 5 வரமிளகாய், சின்ன சைஸ் இஞ்சி 1 பீஸ், கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது கூட நம்ம பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 கேரட் துருவி எடுத்துருக்கோங்க. இப்போ இது எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன அடைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வரகரிசி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பரிமாறலாம். நன்றி.